ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 3 டேஸா வந்துட்டு வீடியோ போட முடியல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மந்தி ரைஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. சரி திரும்ப போடலாம் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் மந்தி செஞ்சுருந்தேன். மேலே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி இருந்ததுலேருந்து மந்தி மசாலாலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு லெமன், ஆயில் இல்லை பட்டர்னால் நீங்கள் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வேக வேண்டியதெல்லாம் இல்லை, முருக வேண்டியதெல்லாம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இப்போ வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுக்கும் இது வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு நம்ம வந்துட்டு அளவு தண்ணி எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 1லேருந்து 1.25 வரையும் சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போ சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மந்தி மசாலா சேர்த்து இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு பாதி ட்ரை லெமன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், திரும்ப சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ வந்துட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்துட்டு மந்தி மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி மசாலா, கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. சேர்த்து நல்லா வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்துட்டு நல்லா ரைஸ் வெந்து வந்துருச்சு. நல்லா சரிசமாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தம்மில் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு தடவை நல்லா மேலேருந்து கீழே கிளறி விட்டுட்டு நல்லா தம் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கடியில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணலாம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கனை எடுத்து மேலாப்பில் அடுக்கி விட்டுட்டு சார்கோல் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து சார்கோல் இல்லாததுனால சிரட்டை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நான் கங்கு போட்டு எடுத்து மேலே வந்துட்டு நெய் ஊற்றி தம் போட்டேன், ஸ்மோக் போட்டேன். செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த ஸ்மோக் போட்டுறது தான். மேலே வந்துட்டு ஒரு வெயிட் பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு முந்திரி ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.